அந்நியங்கசை யொர்புன் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து 6, 7, 8 ஆகிய பாடங்களுக்கான முன்வா பகுதிகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் 9வது பாடப்பகுதிக்கான முன்வா பகுதியை பார்க்கலாம். கஜுகி மியோத் மியோங் ஏயோ அப்படிங்கிற பாடப்பகுதின்ற முன்வா பகுதி. இங்கேயும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது முன்வான்னு சொல்கிறது கலாச்சாரம் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நமக்கு தலைப்பு கொடுத்தாங்கன்னா நொம்பிமல்குவா பன்மல். ஏற்கனவே நொம்பிமலை பற்றியும் பன்மலை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல நொம்பிமல்னு சொல்லும்போது உயர்ந்த மொழி, பன்மல்னு சொல்லும்போது சாதாரண மொழி. அப்போ உயர்ந்த மொழி மற்றும் சாதாரண மொழி அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு, முன்வா பகுதியின் தலைப்பு. முதலாவது நமக்கு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸில் நொம்பிமல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பன்மல். அப்போ சாதாரணமாக உயர்ந்த மொழினா மரியாதை நிமித்தமாக பேசுகிற மொழியும் சாதாரணமாக பேசுகிற மொழியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓதிகசையோனா எங்கே போகிறீங்க, ஓதிகா எங்கே போகிற அந்த மாதிரி கேட்குறாங்க. எங்கே போகிறீங்க எங்கே போகிற அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட்டான விஷயம். நம்ம எப்பயுமே மரியாதை நிமித்தமாக பேசுகிற விதமும் சாதாரணமாக பேசுகிற விதமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முன்வா பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலை பார்க்கலாம். இரண்டாவதாக கொடுத்துருக்கிறது கொமோவோயோன்னு சொல்லும் போதும் நன்றி, கொமோவோன்னு சொல்லும் போதும் நன்றி. அதாவது நம்மளை விட வயதில் உயர்ந்தவர்கிட்ட நம்ம நன்றி சொல்லும்போது கொமோவோயோன்னு சொல்லுவோம். சாதாரணமாக நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லும்போது கொமோவோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே முதலாவது நமக்கு பந்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. பந்தியை வாசிட்டோம்னா 한국에서는 논비멀구와 반말 있습니다. 보통 자진보다 나이가 많은 사람께는 논비말을 사용합니다. 그리고 자진보다 나이가 어린 사람께는 반말을 사용합니다. 하지만 자진보다 나이가 어려도 좀 만난 사람이나 별로 가까지 하는 사람께는 논비말을 사용하는 것이 좋습니다. 한편 자진보다 나이가 많아도 자주 가까운 사람께는 반말을 사용하기도 합니다 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு விடயமாக பார்க்கலாம். முதலாவது 한국에서는 논비말과 반말을 있습니다ன்னு சொல்லும்போது கொரியாவில் அந்த கௌரவமான மொழி மற்றும் சாதாரண மொழி காணப்படுகின்றது. அதை தான் சொல்கிறாங்க, சாதாரண மொழி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சஜின்போதா நாய்கா மன்னன் சராம் கேனின்னு சொல்லும்போது பொதுவாக அதான் சொல்கிறாங்க. போத்தோங் சஜின்போதா என்னை பார்க்க நாய்கா வயசில் அதிகமான நபர்களுக்கு நொம்பிமல்னு சொல்லும்போது உயர்ந்த மொழி. அதாவது பொதுவாக தன்னை பார்க்க வயசில் அதிகமான நபர்களுக்கு உயர்ந்த மொழி பயன்படுத்தப்படும். அதான் சாயங்கம்னிதான் சொல்கிறாங்க. கிரிகோ மற்றும் சஜின்போதா நாய்கா ஒரின் சராம் கேனின் பன்மருள் சாயங்கம்னிதான் சொல்லும்போது மற்றும் தன்னை பார்க்க வயசில் குறைந்த நபர்களுக்கு சாதாரண மொழி பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஜுமான் சஜின் போதால் அப்படின்னு சொல்லும்போது அஜுமான் சஜின் போதா அப்படின்னு சொல்லு. ஆனால் தன்னை பார்க்க நாய்கா ஒரியோதோ அப்படின்னு சொல்லும்போது தன்னை பார்க்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சோம் மன்னன் சராமினா முதல் சந்திக்கிற நபராக இருந்தால் மற்றும் பியோல்ரோனா ரொம்பவும் கக்காஜி அண்ணன் நெருக்கமில்லாத நபர்கள், அதான் சராம் கேனே நெருக்கமில்லாத நபர்களிடம் நோம்பி மருள் சாயங் ஹானன் கொசி சோசும்னிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னை விட வயசில் இளையவங்களாக இருந்தாலும் முதல் சந்திக்கிற நபர் மற்றும் தன்னோட நெருக்கமில்லாத நபர்களுக்கு உயர்ந்த மொழி பயன்படுத்துறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்பியோன் சஜின் போதா இதற்கிடையில் ஹன்பியோன் சஜின் போதா நாய்கா மன்னாதோ அப்படின்னு சொல்லும்போது இதற்கிடையில் தன்னை பார்க்க வயசில் அதிகமானவர்களாக இருந்தாலும் சாஜு கக்காவுன்னு சொல்லும்போது ரொம்ப நெருக்கமான நபர்களுக்கு பன்மருள் சாயங்கம்னிதா அப்படின்னா சாதாரண மொழி பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்ட சிறிய விஷயம் ஒன்று என்னென்னா கொரிய மொழியில் உயர்ந்த மொழி மற்றும் சாதாரண மொழி காணப்படுதான். பொதுவாக தன்னை பார்க்க வயசில் அதிகமான நபர்களுக்கு தான் உயர்ந்த மொழி பயன்படுத்தப்படுது, அதாவது கௌரவமான மொழி. மற்றும் தன்னை பார்க்க வயசில் குறைந்த நபர்களுக்கு பன்மல் பயன்படுத்தப்படுதான்.
ஆனால் தன்னை பார்க்க வயசில் குறைந்த நபர்களை முதல் சந்திக்கிற போதும் நம்மளோட நெருக்கமில்லாத நபர்களுக்கும் உயர்ந்த மொழி பயன்படுத்துகிற விடயம் நல்லது. இதற்கிடையில் நம்மளை பார்க்க வயசில் அதிகமானவர்களாக இருந்தாலும் நமக்கு நெருக்கமான நபர்களாக இருந்தால் பன்மல் பாவிக்கலாமா, பன்மல் பாவிக்கப்படுது அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே சில விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே பார்த்தோம்னா நொம்பிமல் பன்மல் நே ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனியோ ஹனி, கொமோயோ கொமோவோ, மியானேயோ மியானே, இஸ்ஸோயோ இஸ்ஸோ, மொகோயோ மொகோ, சாயோ சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இதில் பகுதியில் 2 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. நொம்பிமல் சில விடயங்களும் பன்மல் சில பகுதிகளும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாடப்பகுதிக்கான முன்மோ பகுதிகள் பார்த்தாச்சு. தொடர்ந்து அடுத்த பாடப்பகுதிக்கான முன்மோ பகுதியை பார்க்கலாம். அடுத்ததாக 10வது பாடப்பகுதிக்கான சொம்போ பகுதியை பார்க்கலாம். பத்தாவது பாடப்பகுதியில் சொம்போங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. சொம்போன்னு சொல்லும்போது தகவல்கள்னு அர்த்தம். சொம்போனா தகவல்கள். அப்போ தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்க முதலாவது ஹங்குக்வி கொங்யுயில். ஹங்குக்வி கொங்யுயில்னு சொல்லும்போது கொரியாவினுடைய தேசிய விடுமுறை. அப்போ கொரியாவினுடைய தேசிய விடுமுறைகள் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதலாவதாக நமக்கு கொடுத்துருக்கிறது சின்ஜோங். சின்ஜோங்னு சொல்கிறதும் யக்ரியக் சொன்னல்னு சொல்கிறதும் புது வருடத்தை சொல்கிறாங்க. அதாவது வருடத்தினுடைய முதல் நாள், ஜனவரி முதல் நாளை சொல்கிறாங்க. அடுத்து சொன்னல்ங்கிறதும் புது வருடம் தான். அடுத்து சம்மில் சொல்னு சொல்கிறது சுதந்திர இயக்க நாளை சொல்லுவாங்க. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கின்ரோஜாவி நாள்னு சொல்லும்போது தொழிலாளர் தினம். கின்ரோஜான்னு சொல்கிறது தொழிலாளர் நாள். அப்போ நாள் தான் வளமையாக சொல்லுவோம். அப்போ கின்ரோஜாவி நாள்னு சொல்லும்போது தொழிலாளருடைய நாள். அடுத்து ஹொரினி நாள்னு சொல்லும்போது சிறுவர்களுக்கான தினம். அடுத்து சொக்கா தன்சில்னு சொல்லும்போது வெசாக்க சொல்லுவாங்க. அதாவது புத்தரினுடைய பிறந்த நாள். சொக்கா தன்சில் தொடர்பான விடயங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது யோன்சுங்கில்னு சொல்லும்போது நினைவு நாள். அடுத்து குவாம்பொக் சொல்னு சொல்லும்போது சுதந்திர தினம். அதாவது கொரியாவினுடைய சுதந்திர தினத்தை சொல்கிறாங்க. அடுத்து சுசோக்னு சொல்லும்போது நன்றி செலுத்தும் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொரியாவின் தேங்க்ஸ் கிவிங். சுசோக் தொடர்பான விடயங்களும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக கொடுத்துருக்குது கெஜோல் சொல்னு சொல்லும்போது வளர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஹங்கல்னு சொல்லும்போது எழுத்துக்கள். அப்போ எழுத்துக்களுடைய நாளை தான் சொல்கிறாங்க ஹங்கல் நாள்னு. அடுத்து கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது கிறிஸ்மஸை சொல்கிறாங்க. இதோட இந்த பாடப்பகுதிக்கான சொம்போ பகுதி முடிவடையுது. 10வது பாடப்பகுதியின் சொம்போ பகுதியை தொடர்ந்து 11வது பாடப்பகுதியின் சொம்போ பகுதியை பார்க்கலாம். இங்கே நமக்கு சொம்போ பகுதி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல்கள் தொடர்பான விடயங்கள். வீரியோன்னு சொல்லும்போது ஆடைகள் தொடர்பான க்ளோத்திங், ஆடைகள் தொடர்பான சில விஷயங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தோம்னா சிமான்னு சொல்கிறது ஸ்கர்ட்டை சொல்கிறாங்க. சிமாங்கிறது ஸ்கர்ட். பாஜிங்கிறது டவுசர். டீஷர்ட்டுனா டிஷர்ட்டை சொல்கிறாங்க. சம்பான்னு சொல்கிறது ஜக்கட். அடுத்ததா உன்தொங்வான்னு சொல்லும்போது சப்பாத்தை சொல்கிறாங்க. குதுன்னு சொல்கிறது ஈல்ஸ். அடுத்து சிலிப்போன்னு சொல்கிறது சிலிப்பர். சங்வான்னு சொல்கிறது பூட்ஸை சொல்கிறாங்க.
அடுத்ததா யங்மல், யங்மல்னா சொக்ஸ், சங்கப்னா க்ளவுஸ், மொக்தோரினா ஸ்கார்ஃப், அதாவது நம்ம கழுத்துக்கு அணிகிற ஸ்கார்ஃப் சொல்கிறாங்க. மோஜா, மோஜான்னு சொல்கிறது தொப்பி. இறுதியாக நெக்தை, நெக்தைன்னு சொல்லும்போது டையை சொல்கிறாங்க. கபாங், கபாங்னா பேக். ஹன்கியோங், ஹன்கியோங்னா கண்ணாடி. சொன்குலாஸு, சொன்குலாஸுன்னு சொல்லும்போது சன்கிளாஸை சொல்கிறாங்க. இதோட இந்த பாடப்பகுதிக்கான சொம்ப பகுதியில் நிறைவு பெறுது. இனிவரும் பாடப்பகுதிகளுக்கான சொம்ப பகுதிகளும் முன்வா பகுதிகளையும் ஏனைய ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி மூலம் கொரிய மொழியை படிக்கிற அனைவருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கம்சாம்னிதா, நன்றி.